ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேக் ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ அதோட ஃபேப்ரிக்லேயே கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் வித்தில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ராங் சைடு பக்கமாக டர்ன் பண்ணி 2ஆக மடித்து தையல் போட போகிறோம். தையல் போடுறப்போ 1/4 இன்ச்லேருந்து நம்ம தையல் போடணும். இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய ஊசி எடுத்துருக்கிறேன். ஊசி எடுத்தே நம்ம வந்து ரோப் தைக்க போகிறோம். இப்போ ஊசியில் வந்து த்ரெட்டு போட்டுக்கோங்க. த்ரெட் போட்டுட்டு ஒரே ஒரு ஃபேப்ரிக்கில் வந்துட்டு ஒரே ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி போட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணிட்டேனோ அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஊசியோட ராங் சைடு பக்கமாக அந்த ரோப்போட அந்த நம்ம தையல் போட்டுல அந்த கேப் இருக்கும்ல, அந்த கேப்போலேயே வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ ஊசியை ராங் சைடு பக்கமாக டர்ன் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஊசியை வெளியில் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் ஊசி சைடு இருக்க சைடும் இன்னொரு சைடில் வந்துட்டு அந்த ஃபேப்ரிக் பக்கமும் இழுத்து விடுங்க. அந்த ஸ்டார்டிங் அந்த முடிச்சு போட்ட இடத்த மட்டும் கரெக்டாக எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் த்ரெட்டை வச்சு இழுக்கிறப்ப ஈஸியாக வரும். ஏன் ஈஸியாக வரும் அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துருக்கனால நல்லா ஈஸியாக வரும். இப்போ நம்ம காலேஜ் தையல் போட்டது போக மீதி ஃபேப்ரிக் எல்லாமே உள்ளே சேர்ந்து நமக்கு நல்லா திக்கான ஒரு ரோப் கிடைக்கும். இப்போ நமக்கு இதை வந்துட்டு ஒரு 2 இன்ச் இருக்க அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ சைஸ் பட்டன் கொடுக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோப்பை வந்து நம்ம நெக்கு வந்து மேலே வரைக்கும் தைச்சி எடுத்துருக்கோம். அதுக்கு கரெக்டாக கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வர மாதிரி தைச்சிக்கோங்க. நம்ம ரஃபாக தைச்சா கூட போதும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கூட நீங்கள் தையல் போடுங்க. இப்போ நான் கரெக்டாக வந்து மேலே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம எப்பயும் போல் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் வச்சு தைக்கிறப்ப நமக்கு கரெக்டாக தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே தைச்சிட்டு அதுக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக் வச்சு தைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்பயும் போட்டு நெக்கு திருப்புற மாதிரி வெளிப்பக்கமாக வச்சுருந்த லைனிங் ஃபேப்ரிக்கு உள்பக்கமாக டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த ரோப் கிடச்சிரும். நம்ம அந்த கரெக்டான ரோப்புக்கு அளவாக வந்து நம்ம பட்டன் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இமேஜில் காமிச்ச மாதிரி பேக் ஓப்பன் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.